அப்ப என்ன பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஆடு, நம்ம ஒரு ஆடு வளர்த்துனா 20 கிலோ எடை வரும் ஒரு வருஷம் வளர்த்தனா. இதே ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆடு ஒரு வருஷம் வளர்த்தனா 40 கிலோ எடை கிடைக்கும். 40 கிலோ எடை வரும். அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கலப்பின ஆடுகளை வளர்த்தி நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு விவசாயி கொடுத்து அவர்கள் லாபம் பெறுவாங்க. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதை விட நம்முடைய விவசாயிகள் எல்லாம் கால்நடை வளர்த்துறீங்க. இன்னைக்கு காங்கிங்கால வளர்த்துறீங்க. காங்கிங்கால வளர்த்துனா காங்கிங்காலைக்கு கிடரிக்கணும் வேணும், கிடரிக்கணும் காலக்கண்ணு வேணும், காலக்கண்ணு. அது மாதிரி சிந்து மாடு வளர்த்துறீங்க. சிந்து மாட்டுக்கு உங்களுக்கு காளைக்கன்று வேணும்னா விருப்பப்பட்ட காளைக்கன்று, கிடரிக்கன்று வேணும்னா கிடரிக்கன்று. அப்படி அப்படி பசு என்ன கன்றுக்குட்டி வேண்டும் என்று விவசாயிகள் விருப்பப்படுறாங்களோ அப்படி அந்த பசுகளை உருவாக்க, அந்த கன்றுகளை உருவாக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்தை நான் ஏற்படுத்தினேன். அதையும் முடக்கி வச்சிருக்கிறேன். என்ன தப்பு? நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தால இன்றைக்கு நாம பசு வளர்த்திட்டு இருக்கிறோம். கலப்பின பசு வளர்த்திட்டு இருக்கிறோம். சிந்து மாடை வளர்த்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிடரி கன்று போட்டா நமக்கு அது மீண்டும் வளர்ந்து கறவை கூட பால் கொடுக்கும். ஆக இதே காளை கன்று போட்டா அதுக்கு நமக்கு பயன் இல்லை. அப்படி அந்த விவசாயிகள் விருப்பப்படி கன்றை ஈண்டு கொடுக்க கிடையாது. ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒண்ணுமே தெரியாத ஒரு முதலமைச்சருங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விவசாயிகள் பல வகையில பாதிக்கப்படுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சின்னமனூர் பகுதியில் விவசாயிகள் தங்கள் சொந்த விவசாய நிலங்களுக்கு முல்லை ஆற்றிலிருந்து அரசு அனுமதி பெற்று நீரேற்று பாசனம் மூலம் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்தாங்க. இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம நீரேற்று பாசன குழாய்கள்லாம் உடைச்செறிஞ்சு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வறண்டு போகின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். அதே போல இந்த பகுதியில் பெரியார் வாய்க்கால் குள்ளப்பகவனம்பட்டி வழியாக 30 கிராமம் பயன்பெறும் வகையில் நீரேற்று பாசனம் மூலமாக தண்ணீர் கொண்டு வருவதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தது. இங்க ஒருத்தர் இருந்தார், கட்டை போட்டு மூடிட்டார். அந்த திட்டத்தை யார் உங்களுக்கு தெரியும்? அந்த திட்டம் நிறைவேறியிருந்தா இந்த பகுதியில் 30 கிராமத்தில் இருக்கின்ற 67 குளங்கள் நீர் நிரப்பப்பட்டிருக்கும். அதுவும் போச்சு. அது மட்டும் இல்ல, மின் கட்டண உயர்வு 52% உயர்ந்துட்டாங்க. வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, எல்லாத்துக்கும் மேல போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் விற்பனை, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி